மழை சில்லுன்னு இருக்குதுங்க, குளிர் தாங்கலை, சூடாக எதுன்னு சாப்பிட்ணுன்னு சொல்லி வாயும் உடம்பும் கேட்குது. ஆத்தாக்கிட்ட கேட்டாக்கா மரவள்ளி கிழங்கு வடை சுட்டு தரேன்னு சொன்னா. என்ன ஆத்தா, சுட்டு சாப்பிட்லாமா? சாப்பிட்லாங்க, வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க. வெளியில் ஜோன்னு மழை பெய்யுதுங்க. இந்த மழைக்கு சூடாக ஏதாவது சாப்பிட உங்களுக்கும் ஆசை தானே, எனக்கும் ஆசை தான். என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப வீட்டில் எதுவுமே இல்லைங்க. நேற்று பறிச்சுட்டு வந்த கிழங்கு மட்டும்தான் இருந்தது. எங்கள் ஆத்தாக்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னான் அப்படின்னாக்கா, கிழங்கு வடை சுடலாம் அப்படின்னா. ஸோ இந்த கிழங்கு வடை சுடத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளும் தயார் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லி அப்படி வேகமாக ஒரு பார்த்துடலாமா? பச்சை பட்டாணி பருப்பு, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சின்ன வெங்காயம், சோம்பு, நம்ம கொண்டு வந்த கிழங்க சின்ன சின்ன சீவல்களாக துருவி வச்சுருக்கோம். மணத்துக்கு கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. எண்ணெய் மட்டும் காஞ்சா போதும், ஆட்டி நம்ம வடையை சுட்டுடலாம். மக்களை, இதுன்னு அணுகுண்டுன்னு யோசிக்காதீங்க. கிழங்கு வடைக்கு உண்டான மாவை நம்ம தான் இப்போ தான் ஆட்டி இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கோம். இது ஏதோ ஈரான் இஸ்ரேல் போருக்கு தயார் பண்ண அணுகுண்டுன்னு நினச்சிக்காதீங்க. இது நம்ம கிழங்கு வடைக்கு உண்டான பால்ஸ். ஸோ மாவை இது போல் குறன்னு ஆட்டி எடுத்துருக்கோம். இந்த மாவுலேருந்து இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த உருண்டைகளை பார்த்தீங்க அப்படின்னா தட்டுவோம், நம்ம கையில் தட்டுவோம். எப்படி தட்டணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. ஸோ தட்டின வடையை எண்ணெயில் போடலாம். ஸோ இந்த சின்ன சின்ன பாலை எடுத்து இது போல் நம்ம மெலிதாக, ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது, மெலிதாக தட்டி இதை இது போல் எண்ணெயில் கல்லெண்ணெயோ அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ பயன்படுத்தும் போது இப்படி சுடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த கிழங்கு வடை பார்த்திங்க அப்படின்னா கருகிடும் சீக்கிரமாக. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் ஒரு 5 நிமிடங்கள் ஆகும். சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தரமான கிழங்கு வடை தயார். ஸோ நமக்கு பாருங்கள், அந்த கிழங்கு வடை, அதாவது மரவள்ளி கிழங்கு வடை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல சிகப்பாக நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. பெய்கிற மழைக்கும் அடிக்கிற குளிருக்கும் அருமையான சைடிஷுங்க. வாங்க நம்ம கிழங்கு வடையை சாப்பிட்லாம்.